எல்லாருக்கும் நமஸ்காரம். ஐ எம் லதா பாலா. ஸ்தோத்ரத்வனி ஒரு 3-4 வருஷமா நடத்தின்னு இருக்கேன். மோர் தென் 4 years சின்ஸ் 2021 டிசம்பர்ல இருந்து ஐ ஹவ் பீன் டூயிங் திஸ். ஸோ அது நிறைய நான் ஆல்ரெடி போட்டுட்ட இன்ட்ரோடக்ஷன்ல. ஐம் நாட் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் அகெயின். தேவி நாராயணியம் இன்னைக்கு அம்பாளுடைய கிளாஸ். திஸ் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஸ்ரீமன் நாராயணியம். ஃபார் நியூ பீப்புள் ஐ எம் டெல்லிங், திஸ் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஸ்ரீமன் நாராயணியம். ஸ்ரீமன் நாராயணியம்ங்கிறது வந்து குருவாயூரப்பன் மேல நாராயண பட்டத்ரி எழுதின ஒரு ஸ்லோகம். பட் திஸ் ஒன் இஸ் தேவி நாராயணியம், அம்பாள் மேல எழுதப்பட்ட ஸ்லோகம். பட் த பேட்டர்ன் வில் பி சேம் லைக் நாராயணியம், but it has 42 dasakams on the whole. Okay, Saujanya, you say you don't understand Tamil, but this class, most of them who are attending are only Tamil speaking people. So what I will do is, when I explain the slokas recitation will be anyway in either, but the medium mostly it will be in Tamil only. Specific doubts if you have, you can always ask me. I will explain to you in English. But the story or the explanation of what is written in the sloka will be mostly in Tamil only, because many of them are comfortable in Tamil and there are many old people who do not know English also. So I have to be speaking in Tamil only. But if you have any specific doubt, you can always ask me and I will explain in English. ஓகேவா? ஸோ அது ஒன்று கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன், அவளே கேட்டுட்டா. த மீடியம் ஆஃப் திஸ் திங் இன்ஸ்ட்ரக்ஷன் வில் பி இன் தமிழ் மோஸ்ட்லி. ஸ்பெசிஃபிக் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க எப்பவுமே கேட்கலாம். ஐ வில் ஆன்சர் இன் இங்கிலீஷ். ஓகே, அபவுட் த தேவி நாராயணியம் முதல்ல சொல்லிடுறேன். ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன். தேவி நாராயணியம்ங்கிறது வந்து அந்த அம்பாளுடைய பிரபாவம். அவ்வளோ அவளுடைய அந்த கருணை, அந்த அவளுடைய அவதாரங்கள், அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு கண்டென்ஸ்டு வெர்ஷனா நம்மளுக்கு தேவி பாகவதத்தை கொடுத்திருக்க. இதை எழுதினது கேரளாவை சேர்ந்த பாலேலி நம்பூத்ரி அப்படிங்கிற ஒருத்தர். பியூட்டிஃபுல்லி ரிட்டன். த நாராயணியம் ஃபார்மேட்டே தான் இருக்கும். as I already told, 10 ஸ்லோகாஸ் to 15 or even sometimes 17 ஸ்லோகாஸ் per dasakam இருக்கும். Sometimes the story may extend to 2 to 3 dasakams சேர்த்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கிற மாதிரி இருக்கும். So every time before the dasakam starts, I will tell a small briefa I will tell about what is there in that அப்படின்னு சொல்லிடுறேன். அது போக போக you will understand. So இத நான் சொன்னேன், தேவி பாகவதத்தை அடிப்படையாக கொண்டது இந்த நூல். சோ இது வந்து the ஃபார்மேட்டே பார்த்தேன்னா, எவ்ரி தசகம்ல he will fully tell அம்பாளுடைய அந்த அவதாரம் பத்தி, அவளுடைய குணங்கள், அத பத்திலாம் சொல்லி, the லாஸ்ட் ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லோகத்துல வந்து அவர் வந்து அந்த அம்பாள் எனக்கு அந்த ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ற மாதிரி முடியும். எவ்ரி தசகம்ல த லாஸ்ட் ஸ்லோகம் அது வரைக்கும் அம்பாளை பத்தி சொல்லுவா. லாஸ்ட் ஒன்ல என்ன வந்து நீ அந்த சக்திக்கு, அந்த அஜ்ஞானத்தை விட்டு என்னை வெளியில அழைச்சின்னு வந்து எனக்கு அந்த ஞானத்தை கொடுக்கணும், பக்தியை கொடுக்கணும் அப்படின்னு அவர் பிரார்த்தனை பண்ற மாதிரி. So when he does that பிரார்த்தனா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம படிக்கும் போது நம்மளும் அதே மாதிரி பிரார்த்தனா வைக்கிற மாதிரி ஒரு பாவிச்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல வருது. ஓகேவா? So today we will start now. தியான ஸ்லோகம் தனியா ஒரு PDF நான் கொடுத்திருக்கேன். So முதல்ல தியானம் படிச்சுடலாம். Most of the slokams already you all know, but இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லிடலாம். தியானம் ஃபுல்லாவே என் கூட யாராவது சொல்லாமே. பாக்யலட்சுமி மாமி வரேளா? நமஸ்காரம் மேம். ஓகே. ஓம் ஓம் இல்ல இதெல்லாம் ரிப்பீட் பண்ண வேண்டாம். ஓகே ஓகே ஓகே. நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா
அம்மேனா நீங்க ஒரு வாட்டி சொல்லுங்க. அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரே நாராயணா. So this one we say 2 times in the starting. அதுக்கப்புறம் வந்து தியான ஸ்லோகம்ஸ். ஃபர்ஸ்ட் கணேஷா பிள்ளையார வேண்டிட்டு சொல்றோம். शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. நீங்க ஒரு வாட்டி சொல்லிடுங்க. அதேவாமா? அதையே? எஸ். ஓகே. शुक्लां भरतरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. So this is the first slokam we will say after Amme Narayana. அதுக்கு next ஸ்லோகம் again on பிள்ளையார், அதாவது கணேஷா. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகார்யேஷு சர்வதா. वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. Okay, this will be the second slokam. Third வந்து சங்கரருக்கு சொல்ற மாதிரி வரும். சங்கர பகவத் பாதா அந்த ஸ்லோகம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் சொல்லிடுங்க. அது ஏன்னா அது நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் சங்கரம் லோக சங்கரம். ஒரு வாட்டி சொல்லிடுங்க. ஸ்மிருதி ஸ்மிருதி புராணானாம். ஸ்ருதி அப்புறம் ஸ்மிருதி. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோக சங்கரம். ஓகேவா? சோ திஸ் ஒன் இஸ் சங்கர பகவத் பாதா, அதாவது குருவுக்கு நமஸ்காரம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ருங்கேரி குரு பாரதி தீர்த்த சுவாமிகள், அவருக்கும் நம்ம நமஸ்காரம் சொல்றோம். பாரதி கருணா பாத்திரம் பாரதி கருணா பாத்திரம் பாரதி பதபூஷணம் பாரதி பதபூஷணம் பாரதி பதமாரூடம் பாரதி பதமாரூடம் பாரதி தீர்த்தமாஸ்ரயே பாரதி தீர்த்தமாஸ்ரயே. பாரதி கருணா பாத்திரம் பாரதி பதபூஷணம் பாரதி பத்மாரூடம். பத்மா கிடையாது, பதமாரூடம். இதா இருந்ததுன்னா மேக் இட் சேஞ்ச் இட் டு த பதமாரூடம். பாரதி பதமாரூடம் பாரதி தீர்த்தமாஸ்ரயே. ஓகேவா? சோ இது குருவுக்கு சொல்றது. நவ் த லாஸ்ட் ஸ்லோகம் வில் பி பகவதியுடைய தியான ஸ்லோகம். So this one, the ragam will be நாராயணியம் ஆல்ரெடி கத்துன்னு இருந்தேன்னா அந்த சாந்திரானந்தா அந்த ராகம்னு சொல்லுவா, இது பேரு. அந்த ராகத்துல சொல்லணும். நீங்களே சொல்லுங்க. கம்சஸ்யோதாம விருத்தேஹே கம்சஸ்யோதாம விருத்தேஹே கலுஷித மனசக கலுஷித மனசக. அது மனஹன்னு இருந்தா ஒரு ச போட்டுக்கோங்க, மனசக. ஓகேவா? சோ இதுக்குதான் நான் சொன்னேன் பென் ஆர் பென்சில், there may be small corrections here and there. அது வந்து please change in PDF. ஓகே. சோ மனஹன்னு இருக்கும், just add one ச, மனசக. சோதரி புத்ரஹந்துஹு சோதரி புத்ரஹந்துஹு கம்சஸ்யோதாம விருத்தேஹே கலுஷித மனசக சோதரி புத்ரஹந்துஹு. கம்சஸ்யோதாம விருத்தே கலுஷித மனசக
सोदरी पुत्रहन्तुः हस्तादुत्पत्य बान्धिम् हस्तातोत्पत्य भान्तिम् दिवि विबुधनुताम् दिवि विभूतनुत धनुताम् தனுதாம்னு பிரிக்க கூடாது. திவி விபுத நுதாம் அப்படி பிரிக்க. ओके हस्तादुत्पत्य बान्धिम् दिवि विबुधनुताम् हस्तादुत्पत्य भान्तिम् दिवि वियुतनुताम् कोटिसूर्यप्रकाशाम् कोटिसूर्यप्रकाशाम् हस्तादुत्पत्य बान्धिम् दिवि विबुधनुताम् कोटिसूर्यप्रकाशाम् हस्तादुत्पत्य भान्तिम् दिवि विपुदनुताम् कोटिसूर्यप्रकाशम् प्रकाशाम् प्रकाशम् ओके ओके कारुण्यालोलनेत्राम् कारुण्यालोलनेत्राम् मृदुहसितमुखीम् मृदुहसितमुखीम् மத்தியதேசஸ்திதாம் தாம் அதுவும் தேஜஸ்னு இருக்கும். மத்திய தேச மாத்திக்கோங்க. மத்திய தேச ஸ்திதாம் தாம் மத்திய தேசஸ்திதாம் தாம் मध्य तेजस्थिताम् ताम् தேஜம் தேஜஸ் இல்லது தேச. देश ओके मध्य देशस्थिताम् ताम् மத்திய தேச ஸ்திதாம் தாம் ओके कारुण्यालोलनेत्राम् मृदुहसितमुखीम् मध्यदेशस्थिताम् ताम् कारुण्यालोलनेत्राम् मृदुहसितमुखी मध्यदेशस्थिताम् ताम् दुर्गाम् देवीम् प्रपद्ये दुर्गाम् देवीम् प्रपद्ये शरणमहमिह शरणमहमिह श्रेयसे श्रेयसे च प्रेयसे श्रेयसे च दुर्गाम् देवीम् प्रपद्ये शरणमहमिह प्रेयसे श्रेयसे च दुर्गाम् देवीम् प्रपद्ये शरणमहमिह प्रेयसे श्रेयसे च ஓகேவா? சோ இது ஃபுல்லா இப்ப ஒரு வாட்டி சொல்லலாம் நம்ம. ओके நான் ஃபுல்லா சொல்லிடுறேன், தென் யூ டெல் ஃபுல்லி. ओके कंसस्योद्दामवृत्तेः कलुषितमनसः सोदरी पुत्रहन्तुः हस्तादुत्पत्य बान्धिम् दिवि विबुधनुताम् कोटिसूर्यप्रकाशाम् कारुण्यालोलनेत्राम् मृदुहसितमुखीम् मध्यदेशस्थिताम् ताम् दुर्गाम् देवीम् प्रपद्ये शरणमहमिह प्रेयसे श्रेयसे च कंसस्योतामवृत्तेः कलुषितमनः मनसः कलुषितमनसः कंसस्योतामवृत्तेः कलुषितमनसः सोदरी पुत्रहन्तुः हस्तादुत्पत्य भान्तिम् देवि विपुतनुताम् कोटिसूर्यप्रकाशाम् कारुण्यालोलनेत्राम् मृदुहसितमुखी मध्यदेशस्य देशस्थिताम् ताम् दुर्गाम् देवीम् प्रपद्ये शरणमहमिह प्रेयसे श्रेयसे च beautiful. ஓகேவா? So this Thank is you. பகவதியுடைய தியான ஸ்லோகம். So all these தியான ஸ்லோகம்ஸ் முதல்ல சொல்லிட்டு every week நம்ம when we are during the class we need not say this, but during the பாராயணம் once everything is over பாராயணம் பண்ணும்போது this will be the தியான set of தியான ஸ்லோகம்ஸ் which we will say. இத சொல்லிட்டு திருப்பியும் அம்மே நாராயணா தேவி நாராயணா 2 times சொல்லி முடிப்போம். And then we start with பிரதம தசகம்.
ஓகேவா? எனி டவுட் சோ ஃபார்? வெங்கட் கேளுங்கோ, என்ன டவுட்? மேம் அது பிரபத்தியே இல்லையா லாஸ்ட்ல? எஸ், பிரபத். ஓகே ஓகே மேம். சான்ஸ்கிரிட்ல பிரபத்தியே, தட்ஸ் வை ஐ வாண்டட் டு கன்ஃபார்ம். தேங்க் யூ மேம். ஆ, அம்மா அந்த பிரபத்தியே தான். சாரி, பிரபத்தியே இல்ல, பிரபத்தியே தான். பிரபத்தி. ஓகே 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 தென் ஓகே தட்ஸ் ஃபைன். தேங்க் யூ மேம். அம்மா அந்த மனசகா சா போட்டுக்கணுமா வெறும் மன? ஆமாண்டா, ஆமா. ஓகே தேங்க் யூ. Okay. Any other doubt anyone has in Dhyana Slokam? I have a question on the Karunya on the line la. Desha, Deshava. Amam, Desha, Madhya Desha. Take to the power of Come, 3. Shivasha, அந்த போடணும். Okay. இல்ல தே வந்து 4 ஆமா? இல்லம்மா, 3. 3. அந்த 2 லைன் மட்டும் ஒரே ஒரு வாட்டி சொல்றீங்களா ப்ளீஸ்? காருண்யாலோல நேத்ராம் மிருதுஹசித முகீம் மத்திய தேச ஸ்திதாம் தாம் துர்காம் தேவீம் பிரபத்யே சரணமஹமிஹ பிரேயசே ஸ்ரேயசே ச. அம்மா அது முக்கியம்னு சொல்லணுமாம்மா? அது முக்கி தான் இருக்கு. முக்கியில இம்ம போட்டுக்கோடா. ஓகேம்மா. ஓகே. சீதா லட்சுமி என்ன டவுட்? போட்டுக்கணும் மேம் மத்தியவும் அதே டவுட் தான் மேம். இம்மு இருக்கான்னு கேக்குறான். இம்ம போட்டுக்கணும்மா. சரிமா Okay, ma'am. இம்மும் போட்டுக்கணும் மத்தியன்னு சொல்லணுமா? ஆமாண்டா. அப்ப இம்ம ஆட் பண்ணு. ஓகே மேம் அந்த தேஜ அந்த அந்த தேஷ அந்த ஷா வந்து சிவஷாவா? சிவஷா. சிவஷா. Yes. தேங்க் யூ. ஓகேவா? Any other doubt? Okay, அப்பனா we will go to the main slokams now. First தசகம் இன்னைக்கு முடிச்சுடலாம் எப்படியாவது. Hope தியான ஸ்லோகம் everyone is comfortable and okay. Or you want me to tell everything once or not necessary? யாருக்கா வேணும்னா hand raise பண்ணுங்க. I will tell fully once. Otherwise I will proceed. Okay, we'll proceed then. Okay, coming to the first dashakam, Devi Mahima means then as the name says, அம்பாளுடைய மகிமை பத்தி ஃபுல்லா சொல்ற ஒரு தசகம். சோ இங்க அம்பாள்ங்கிறது வந்து நம்ம ஒரு மூல பிரகிருதியா we are going to pray her. ஆதிசக்தி, அதாவது அவளுக்குன்னு எந்த குணங்கள் கிடையாது, எந்த ரூபம் கிடையாது. சோ அவளுடைய அந்த பெருமைகள் சிறப்புகளை பத்தி சொல்றது. சோ என்ன சொல்றார் இல்ல அப்படின்னா, அந்த ஆதிசக்தி அவள்கிட்டேந்துதான் எல்லாமே உண்டாருது இந்த உலகத்துல. மூல பிரகிருதியா அவதான் இருக்கா. அந்த அம்பாளுடைய சக்தின்னு பார்த்தோம்னா இவ்வளவுதான் அப்படின்னு யூ cannot quantize it. அதை வந்து நம்மளால அளவிட்டு சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட சக்தி பொருந்தியவள் அந்த அன்னை. அண்ட் இந்த எல்லாத்துக்குமே இந்த காரணகர்த்தாவாக இருப்பவள் அந்த அம்பிகை. சிருஷ்டி ஆகட்டும், ஸ்திதி ஆகட்டும், சம்ஹாரம் ஆகட்டும், எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருப்பவள் அந்த அம்பாள் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த ஆதி தேவி அவளுடைய ரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சா யாராலையுமே we cannot tell. அவ வந்து ஒரு ஆணா, ஒரு பெண்ணா, இல்ல அவ ஒரு தேவர குலமா, இல்ல அசுரரா, யாருக்கும் அது தெரியாது. அவ வந்து பிரம்மஸ்வரூபம், பரபிரம்மமா இருக்கா அவ. சோ அவளுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. பிகாஸ் தானா அவளுக்கு ஜனனம்ங்கிறது கிடையாது, அதே மாதிரி மரணம் கிடையாது. சோ ஆரம்பம் முடிவு எதுவுமே இல்லாதவள் அவள். ஜனனம் மரணம்ங்கிறது அவளுக்கு இல்லை. அண்ட் ஆன் த ஹோல் சொல்லணும்னா இஃப் தட் பிரம்மம் இஸ் நாட் தேர், எந்த வேலையுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சோ ஒவ்வொரு ஸ்லோகம்லயும் இந்த மாதிரி அவளுடைய சிறப்பை எல்லாம் சொல்லி அவளை இப்பேற்பட்ட சிறப்புடைய அந்த பரபிரம்மத்தை நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிண்டே வருவாள். அது மாதிரி நம்ம செய்யற செயல்கள், நம்ம பண்ற பாவம் புண்ணியம், அதெல்லாம் வந்து நம்மளோடதுதான். அதுக்கும் அந்த பிரம்மத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அது வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்றா அப்படின்னா, ஒரு டிராமா தியேட்டர் இருக்கு. So there is one actor who comes and acts in that drama.
அந்த டிராமால அவன் நிறைய வேஷம் எடுத்து போடுவான். அந்த வேஷத்துக்கு தகுந்த மாதிரி சப்போஸ் அவன் வந்து ஒரு போலீஸ் வேஷம் போட்டா அவனுக்கு புண்ணியம் வந்து சேரும் அப்படின்னு இருக்கா, இல்ல அவன் கொலைகாரன் வேஷம் போட்டா அவனுக்கு பாவம் வந்து சேரும்னு இருக்கா? அது வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ டிராமா. அந்த அதுல அவன் ஏத்து நடிக்கிற அந்த கதாபாத்திரத்துக்கும் அவனுடைய பாவ புண்ணியத்துக்கும் சம்பந்தமே இல்லை இல்லையா? அதே மாதிரிதான் இந்த பரபிரம்மமும் அந்த நடிகர் மாதிரி. சோ நம்ம பண்ற அந்த பாவ புண்ணியத்துக்கும் அந்த பரபிரம்மத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி அந்த பிரம்மத்துக்கு ரூபம் கிடையாது, அவளுக்குன்னு எந்த நாமமும் கிடையாது. அவளுக்குன்னு இதுதான் அவளுடைய பேர் அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம அவளை மனசுல ஒரு ஆணா பாவிச்சோம்னா நம்ம ராமர்னு கூப்பிடலாம், கிருஷ்ணர்னு கூப்பிடலாம். அதே பெண்ணா நம்ம மனசுல பாவிச்சோம்னா தேவின்னு கூப்பிடலாம், சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி, கௌரி என்ன வேணா கூப்பிடலாம், பார்வதி அந்த மாதிரி. சோ நம்மளுக்கு இப்ப வந்து பணம் வேணும், நம்மளுக்கு பாவர்ட்டியில இருக்கோம் அப்படின்னா நம்ம லக்ஷ்மின்னு நினைச்சு அவளை அந்த பிரம்மத்தை லக்ஷ்மின்னு நினைச்சு நம்ம பூஜை பண்றோம். அது மாதிரி நம்மளுக்கு நல்ல படிப்பு வரணும் அப்படின்னா சரஸ்வதின்னு நினைச்சு பூஜை பண்றோம். ஆனா இந்த சரஸ்வதி ஆகட்டும், லக்ஷ்மி ஆகட்டும், விஷ்ணு, சிவன் எல்லாமே பார்த்தோம்னா ஒன்னே ஒண்ணுதான். அதுதான் அந்த பிரம்மம் அப்படின்னு சொல்ற. அதே மாதிரி இந்த சக்தி அதுவும் வந்து பிரம்மம் தான். அந்த அம்பாள்னு நம்ம சொல்ற அந்த சக்தியும் ஒரு பிரம்மம் தான். இந்த ஆதிசக்திங்கிறது தான் பிரம்மம். நம்ம சக்தி பார்வதின்னு நம்ம இது பண்றது வந்து அந்த ஆதிசக்தியினுடைய ஒரு ரூபம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஆதிசக்திங்கிறது தான் பிரம்மம். சோ அவதான் வந்து ஒரு மகாராணி மாதிரி கட்டளை இட்டுண்டு எல்லாருக்கும் இத பண்ணு அத பண்ணுன்னு கட்டளை இட்டுண்டு இருக்கா. சோ இப்ப பிரம்மாவை பார்த்து இந்தா நீ சிருஷ்டி தொழில ஆரம்பி, விஷ்ணுவை வந்து நீ ஸ்திதி காக்கிற தொழில நீ பண்ணு, ருத்ரனை பார்த்து நீ சம்ஹார அந்த தொழில பண்ணு அப்படின்னு அவளுடைய புருவ அசைப்புல கட்டளை தருகிறாள் அத்தனை பேருக்கும் அந்த ஆதிசக்தி அப்படிங்கிறான். சோ அந்த ஆதிசக்தியை வேண்டிதான் இம்மும்மூர்த்திகள் அண்ட் இதர தேவர்கள் எல்லாருமே அவா தொழிலை செய்கின்றனர் அப்படின்னு சொல்றான். சோ இந்த மாதிரி அந்த தேவி மகிமா பயின்றிருக்கு. இது ஃபர்ஸ்ட் 5 ஸ்லோகாவோட ஒரு கன்சைஸ் மீனிங். நெக்ஸ்ட் 5க்கு நான் அப்புறம் சொல்றேன், பிகாஸ் it will be too dry if I just keep telling the theory. Now we will go to the sloka. First sloka. So newer vandava, just see how the pattern is going. Today I will just call the old students randomly, so you will understand how the class goes. Janaki mami vango. Hari Om ma'am. Yeah, namaskaram. First slokam edutukongo. Prathama dashaka Devi Mahima. First நான் அந்த ராகம்காக நான் ஃபுல்லா சொல்லி காமிச்சுடுறேன். This will be the ragam throughout the 42 dasakams. This will be the ragam which we will be following. Yasmin idam yat idam yadidam yadasmat uttirna rupam abhipashyati yat samastam no drishyate cha vachasam manasascha dure यद्भाति चादिमहसे प्रणमामि तस्मै. கேட்கவே எவ்வளவு பிளசண்டா இருக்கு பாருங்க. படிக்க படிக்க யூ வில் ஃபீல் வெரி இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து அந்த மோக்ஷாப்தி ராகமா? மோக்ஷாப்தி தான், மோக்ஷாப்தி ராகம். நம்ம ஆல்ரெடி ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணும்னா ஆனந்த சாகரஸ்தவம் நம்ம இதே ராகம்ல தான் கத்துண்டோம். ஓகேவா? ஓகே, we will say the first slokam. यस्मिन्निदं यत इदं यस्मिन्निदं यत इदं यदिदं यदस्मात् यदिदं यदस्मात् उत्तीर्णरूप उत्तीर्णरूप अभिपश्यति यत् समस्तं यस्मिन्निदं यत इदं यदिदं यदस्मात् उत्तीर्णरूपमभिपश्यति यत् समस्तं यस्मिन्निदं यत इदं यदिदं यदस्मात्
उत्तीर्णरूपमपि पश्यति यः समस्तम् नो दृश्यते च वचसां मनसश्च दूरे नो दृश्यते च वचसां मनसस्य दूरे मनसश्च दूरे मनसश्च दूरे यद्भाति चादिमहसे प्रणमामि तस्मै यद्भाति चादिमहसे प्रणमामि तस्मै ஓகேவா நீங்க ஃபுல்லா சொல்லுங்க यस्मिन्निदं यत इदं यदिदं यदस्मात् उत्तीर्णरूपमपि पश्यति यत् समस्तं नो दृश्यते च वचसां मनसश्च दूरे यद्भाति चादिमहसे प्रणमामि तस्मै यस्मिन्निदं यत इदं यदिदं यदस्मात् उत्तीर्णरूपमपि पश्यति यः समस्तं नो दृश्यते च वचसां मनसश्च दूरे यद्भाति चादिमहसे प्रणमामि तस्मै ஓகேவா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் செகண்ட் ஒன் போலாம் ஹேமச்சித்ரா வாங்கோ न स्त्री पुमान् न सुरदैत्य नरादयो न न स्त्री पुमा न सुरदैत्य नरादयो न क्लीबं न भूतमपि कर्म गुणादयश्च क्लीबं न भूतमपि कर्म गुणादयश्च न स्त्री पुमान् न सुरदैत्य नरादयो न क्लीबं न भूतमपि कर्म गुणादयश्च न स्त्री पुमान् न सुरदैत्य नरादयो न क्लीबं न भूतमपि कर्म गुणादयश्च भूमं त्वमेव सदनाद्य विकार्यनन्तम् भूमं त्वमेव सुदनाद्य विकारनयन्तम् सुदलड सददा सारी मा भूमं त्वमेव सदनाद्य विकार्यनन्तम् பிரிச்சுக்கிறது வந்து பூமம் ஸ்வமேவ சதனாத் யவிகார் யனந்தம் அப்படி பிரிச்சுப்போம் ओके भूमं त्वमेव सदनाद्य विकारनयन्तम् நயந்தம் இல்ல யனந்தம் ओ सारी मा विकारनयन्तम् ओके विकार्यनन्तम् विकार्यनन्तम् सर्वं त्वया जगदिदं विततं विभाति सर्वं त्वया जगदिदं विततं विभाति भूमं त्वमेव सदनाद्य विकार्यनन्तम् सर्वं त्वया जगदिदं विततं विभाति भूमं त्वमेव सदनाद्य विकार्यनन्तम् सर्वं त्वया जगदिदं विततं विभाति न स्त्री पुमान् न सुरदैत्य नरादयो न क्लीबं न भूतमपि कर्म गुणादयश्च भूमं त्वमेव सदनाद्य विकार्यनन्तम् सर्वं त्वया जगदिदं विततं विभाति न स्त्री पुमान् न सुरदैत्य नरादयो न क्लीबं न भूतमपि कर्म गुणादयश्च भूमं त्वमेव सदनाद्य विकार्यनन्तम् सर्वं त्वया जगदिदं विततं विभाति Beautiful. ஓகேவா செகண்ட் ஒன் ஓவர் தேர்ட் ஒன் போலாம் லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி மம்மி வாங்கோ रूपं न तेऽपि बहुरूपभृदात्त शक्तिः रूपं न तेऽपि बहुरूपभृदात्त शक्तिः சோ சக்தி ஹைஃபன் போட்டு நெக்ஸ்ட் லைன்ல இரு இருந்ததுன்னா அந்த இர செகண்ட் லைன்ல அடிச்சுடுங்க சக்திஹி மேல விசர்க்கமா போட்டுக்கோங்க விசர்க்கம் மீன்ஸ் த டூ டாட்ஸ் நாட்டியம் தனோஷி நடவத் खलु विश्वरङ्गे नाट्यं धनोषि नडवत्
खलु विश्वरङ्गे தனோஷில தனோஷி நடவத்துல नाट्यं तनोषि नटवत् खलु विश्वरङ्गे रूपं न तेऽपि बहुरूप भृतात्त शक्तिः नाट्यं तनोषि नटवत् खलु विश्वरङ्गे रूपं न तेऽपि बहुरूप प्रदात्त शक्तिः नाट्यं तनोषि नटवत् खलु विश्वरङ्गे वर्षाणि ते सरसनाट्यकला विलीना वर्षाणि दे सरसनाट्य कला विलीना भक्ता अहो सहृदयाः भक्ता अहो सकृदयाः क्षणवन्नयन्ति क्षणवन्नयन्ति எதுக்காக அங்க பாஸ் கொடுத்தேன்னா சஹிருதயாக அங்க ஒரு விசர்க்கம் போட்டுக்கோங்க ஏன்னா பின்னாடி இக்ஷா வருது சோ ஆஸ் அ ரூல் எப்பவுமே பின்னாடி இக்ஷ க்ஷமா க்ஷ வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி விசர்க்கம் இருந்ததுன்னா யூ கேனாட் ஜாயின் இட் ஹ அப்படி சொல்லிதான் அதை சொல்லணும் சோ திஸ் லைன் வில் பி பக்தா அஹோ சஹிருதயாக क्षणवन्नयन्ति भक्ता अहो सकृदयाः क्षणवन्नयन्ति இல்ல சொல்றீங்களா रूपं न तेऽपि बहुरूप प्रदात्त शक्तिः नाट्यं तनोषि नटवत् खलु विश्वरङ्गे वर्षाणि ते सरसनाट्य कला विलीना भक्ता अहो सकृतयाः क्षणवन्नयन्ति रूपं न तेऽपि बहुरूप प्रदात्त शक्तिः नाट्यं तनोषि नटवत् खलु विश्वरङ्गे वर्षाणि ते सरसनाट्य कला विलीना भक्ता अहो सकृतयाः क्षणवन्नयन्ति வெரி குட் ஓகேவா ஃபோர்த் ஒன் போலாம் ரேணுகா மாமி வாங்கோ रूपानुसारि खलु नाम ततो बुधैस्त्वम् रूपानुसारि खलु नाम ततो पुतैस्त्वम् देवीति देव इति चासि निगद्यमाना देवीति देव इति चासि निगद्यमाना लील इति त रूपानुसारि खलु नाम ततो बुधैस्त्वम् देवीति देव इति चासि निगद्यमाना रूपानुसारि खलु नाम ततो बुधैस्त्वम् देवीति देव इति चासि निगद्यमाना देव्यां त्वयीर्यस उमा कमलाथ वाग्वा देव्यां त्वयीर्यस उमा कमलाथ वाग्वा देवे तु षण्मुख उमापतिरच्युतो वा देवे तु षण्मुख उमापतिरच्युतो वा फुल्ला சொல்லுங்க ओके रूपानुसारि खलु नाम ततो बुधैस्त्वम् देवीति देव इति चासि निगद्यमाना देव्यां त्वयीर्यस उमा कमलाथ वाग्वा देवे तु षण्मुख उमापतिरच्युतो वा रूपानुसारि खलु नाम ततो बुधैस्त्वम् देवीति देव इति चासि निगद्यमाना देव्यां त्वयीर्यस उमा कमलाथ वाग्वा देवे तु षण्मुख उमापतिरच्युतो वा பியூட்டிஃபுல் தேர்ட் லைன் மட்டும் தேவ்யம் சொல்லிட்டே இட் இஸ் தேவ்யாம் sorry ma'am practice yeah okay next fifth one போலாம் शशि रवि मामी वांगो त्वं ब्रह्म शक्तिरपि धातृ रमेश रुद्रैः त्वं ब्रह्म शक्तिरपि तातृरमेश रुद्रैः ब्रह्माण्ड सर्ग परिपालन संहृतिश्च
ब्रह्माण्ड सर्ग परिपालन संहृतिश्च राज्ञीव कारयसि शुभ्रु निजाज्ञयैव राज्ञीव कार्यसि कारयसि कारयसि राज्ञीव कारयसि निजाज्ञयैव பக்தேஷ்வனன்ய பக்தேஷ் கிட்ட கமா போட்டுக்கோங்க, வனன்ய வச்சுக்கோங்க. பக்தேஷ்வனன்ய சரணேஷு கிருபாவதி ச भक्तेष्वनन्य शरणेषु कृपावती च त्वं ब्रह्म शक्तिरभिधातृरमेश रुद्रैः ब्रह्माण्ड सर्ग परिपालन संहृतिश्च राज्ञीव कारयसि निजाज्ञयैव भक्तेष्वनन्य शरणेषु कृपावती च त्वं ब्रह्म शक्तिरभिधातृरमेश रुद्रैः ब्रह्माण्ड सर्ग परिपालन संहृतिश्च राज्ञीव कारयसि निजाज्ञयैव भक्तेष्वनन्य शरणेषु कृपावती च. பியூட்டிஃபுல். Thank you, ma'am. ஓகேவா? சோ அந்த தேவி மகிமையில சொல்லும் பொழுது இப்போ நம்ம ஒரு செயல் பண்றோம், அதனால ஏற்படுற அந்த நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம். அதனோட கர்ம பலனை நம்ம அனுபவிக்கிறோம். அதுதான் உண்மை. சோ இந்த காரணத்தினால நம்மளுக்கு வரக்கூடிய துக்கமாக இருக்கட்டும், மகிழ்ச்சி, கஷ்ட நஷ்டங்கள் எத்தனையோ இருக்கு. அது எல்லாமே நம்ம அனுபவிக்க நேருது. ஆனா அந்த ஆதி சக்திக்கு இந்த மாதிரி கர்ம பந்தம் அப்படிங்கிற கட்டு இல்லவே இல்லை. அதனாலேயே அவளுக்கு சுகம் துக்கம் ரெண்டுமே கிடையாது அந்த ஆதி தேவிக்கு. நமக்கெல்லாம் சுகம் தருபவள் அவள், அவ்வளவுதான். அதனால நம்ம அவளை பணிவதுதான் நம்மளுக்கு நல்லது, நல்வழி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு உபாயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றா இந்த அம்பாளுடைய மகிமை. சோ அந்த கர்ம பந்தத்தினால் நம்மளுக்கெல்லாம் அனுபவிக்கக்கூடிய இந்த சுக துக்கம் கஷ்ட நஷ்டம்லாம் அவளுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா அவளுக்கு கர்ம பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி ரொம்ப அழகா இதுல ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றா. அதாவது ஒரு வயல் வெளி இருக்கு, அதுல நம்ம விதைகள் விதைத்து உழறோம் இல்லையா? மழை எல்லா விதைக்கும் ஒரே மாதிரிதான் பெய்யறது. அதுக்கு எந்த பாரபட்சமும் இல்லை. இங்க மட்டும் மழை பெய்யறேன், இந்த விதைக்கு மட்டுமா தண்ணி விடுறேன் அப்படின்ற மாதிரி கிடையாது இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம எல்லாருமே அந்த அன்னை, அந்த ஆதி தேவியோட குழந்தைகள் தான். அவ காட்டும் அந்த கருணை மழையில எந்த வித்தியாசமும் இல்லை. நம்ம அனுபவிக்கிற துன்பம் சந்தோஷம் கஷ்ட நஷ்டம் எல்லாத்துக்கும் நம்ம கர்ம பலன்தான் காரணம். அதனால அவ ஒருத்தருக்கு நிறைய நல்லது பண்றா, ஒருத்தருக்கு நிறைய கெட்டது பண்றாங்கிறது கிடையாது. எல்லாரையும் அவ ஒரே மாதிரிதான் இருக்கா. ஆனா நம்ம அனுபவிக்கிறது நம்மளுடைய கர்ம பலனாலதான். நம்மளுக்கு சில பேர் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பா, உடனே அம்பாள் அவளுக்கு மட்டும் நிறைய அருள் புரியுறா அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஒரு மழை எப்படி எல்லா அந்த ஹோல் நிலத்துக்கும் ஒரே மாதிரிதான் மழை பெய்யும். இங்கே மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு 4 ml ஊத்துவோம் அப்படின்ற மாதிரி கிடையாது இல்லையா? அத மாதிரிதான் அந்த அம்பாள் அந்த கருணை மழை எல்லா ஜீவராசிகள் மேலும் ஒரே மாதிரிதான் விழறது. நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே அவ கர்ம பலன். அவளுடைய கருணையில எந்த பாரபட்சமும் கிடையாது அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோகத்துல அவளுடைய அந்த வாசஸ்தானம், அதாவது அவளுடைய இருப்பிடம் பத்தி சொல்றா. அதாவது அமிர்த கடலுக்கு நடுவுல, சுதாசாகரத்துக்கு நடுவுல ஃபுல்லா கடம்பவன காடு. அவளுக்கு பிடிச்ச புஷ்பம் கதம்ப பூ. சோ கடம்பவன காடு ஃபுல்லா சூழப்பட்டு நடுவுல சிந்தாமணி கிரகம், அதாவது அந்த வீடு, அவளுடைய வீடு முழுக்க சிந்தாமணி கற்களால் கட்டப்பட்ட வீடு. சிந்தாமணி கற்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஆகர்ஷண சக்தி இருக்கு. சோ நம்ம வேண்டது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த
ஒரு பவர் இருக்கு அந்த சிந்தாமணி கற்களுக்கு. சோ அந்த வீடே ஃபுல்லா அந்த கற்களால் கட்டப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ரத்னம் சிந்தாமணி. அப்புறம் அந்த மணி தீபம் அப்படிங்கிற அந்த அரண்மனையில அந்த அந்தப்புறத்துல அவர் காமேஸ்வரனோட மடியில சயனித்திருக்கும் அந்த அம்பாளை நான் வணங்குகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். அது மாதிரி அந்த அம்பாளை நம்ம எப்படி வணங்குறோம் அப்படின்னா, அந்த அம்பாளை நாம் ஸ்தோத்திரம் மூலமா இப்போ நம்ம சொல்றோமே அந்த மாதிரி பாராயணங்கள், இல்ல பூஜை பண்ணி, இல்ல பஜனை பண்ணி, இல்ல வெறும் நாம தியானம் பண்ணி, அந்த மாதிரி சொல்லி அந்த ஆதி தேவியை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும். நம்மள முழுசா அவளுக்கு அர்ப்பணம் செய்ய, அப்பதான் நம்ம பண்ண பாவங்கள் எல்லாம் போகும். இந்த அஜ்ஞானம், இந்த சம்சாரத்திலேந்து நம்ம விலகி அந்த நமக்கு அந்த ஞான ஒளி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. சோ கடைசி நம்மளுடைய இந்திரியங்கள் எல்லாம், ஞான இந்திரியங்கள் எல்லாமே, கர்ம இந்திரியங்கள் எல்லாத்தையும் அதாவது போக்குல அலைய விடாம தடுத்து நம்ம கட்டுப்படுத்தணும். இந்த லோக ஆசையெல்லாம் விட்டுட்டு இருந்தோம்னா அந்த அம்பாள் நம்ம கண்ணுக்கு பிரத்யட்சமா தெரியவா. அதுதான் நம்மளுக்கு நிரந்தர சுகம் அண்ட் பேரானந்த சுகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலேலி நம்பூத்திரி என்ன சொல்ற, அப்பேற்பட்ட அந்த பக்தியை எனக்கு தா அப்படின்னு அந்த அம்பாள்கிட்ட வேண்டி இந்த தசகம் முடியறது. ஓகேவா? இதுதான் தேவியோட மகிமை. சொல்லும் பொழுதே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு பிளிஸ்ஃபுல்லா இருக்கு. நம்மளுக்கும் அந்த ஒரு நிலைமை வராதா, அந்த மாதிரி ஒரு அவ பிரத்யட்சமா நம்மளுக்கு காட்சி தர மாட்டாளா நம்ம ஆழ் மனசுல அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை எழும்புறது. நம்ம இந்த இது ஃபுல்லா படிக்கும் பொழுது அவர் மனசுல பட்டதெல்லாம் அவர் சொல்லி எழுதுறார், வேண்டுறார். அத நம்மளும் அதே மாதிரி வேண்டிக்கலாம் ஒவ்வொரு இதுலயும். ஓகேவா? இப்ப 6வது ஸ்லோகம் போலாம். சுதா ஸ்ரீனிவாசன் மேம் வரையில மாதா கரோதி தனயஸ்ய கிருதே சுபானி, மாதா கரோதி தனயஸ்ய கிருதே சுபானி, கர்மாணி தஸ்ய பதனே பிருஷமேதி துக்கம், கர்மாணி தஸ்ய பதனே பிருஷமேதி துக்கம், விருத்தௌ சுகம் ச தவ கர்மண நாபி துக்கம், விருத்தௌ சுகம் ச தவ கர்மண நாபி துக்கம், த்வம் ஹ்யேவ கர்ம ஃபலதா ஜகதாம் விதாத்ரி, त्वं ह्येव कर्मफलदा जगतां विधात्री, माता करोति तनयस्य कृते शुभानि, कर्माणि तस्य पतने भृशमेति दुःखम्, वृद्धौ सुखं च तव कर्मण नापि दुःखम्, त्वं ह्येव कर्मफलदा जगतां विधात्री, माता करोति तनयस्य कृते शुभानि, कर्माणि तस्य पतने भृशमेति दुःखम्, वृद्धौ सुखं च तव कर्मण नापि दुःखम्, त्वं ह्येव कर्मफलदा जगतां विधात्री. பியூட்டிஃபுல். ஓகேவா? 7th ஒன் போலாம். உமாகுமார் வரையில सर्वत्र वर्षसि दयामत एव वृष्ट्या, सर्वत्र वर्षसि दयामत एव वृष्ट्या, सिक्तस्तु बीज इव वृद्धिमुपैति भक्तः, सिक्तस्तु बीज इव वृद्धिमुपैति भक्तः. விருத்தி கிட்ட பிரிச்சுண்டு முப்பைத்தி அப்படி வச்சுக்கோங்க. दुर्बीजवद् व्रजति नाशमभक्त एव, दुर्बीजवद् व्रजति नाशमभक्त एव, त्वं निर्घृणान विषमान च लोकमातः, त्वं निर्घृणान विषमान च लोकमातः. மேம் இது நிர்கிருணா தானே மேம்? கிரீல கிரு கிருவா? ஓகே.
त्वं निर्गृणान विषमान च लोकमातः ஃபுல்லா சொல்றேன். सर्वत्र वर्षसि दयामत एव वृष्ट्या शिक्तः सुबीज इव वृद्धिमुपैति भक्तः दुर्बीजवद्व्रजति नाशमभक्त एव त्वं निर्गृणान विषमान च लोकमातः सर्वत्र वर्षसि दयामत एव वृष्ट्या शिक्तः सुबीज इव वृद्धिमुपैति भक्तः दुर्बीजवद्व्रजति नाशमभक्त एव त्वं निर्गृणान विषमान च लोकमातः. Beautiful. Okay பா. 8th one போலாம். மேடம் இது தேர்ட் லைன்ல இது கிடையாது, விசர்க்கம் கிடையாதா? ஏவாக்கு அப்புறம்லாம் கிடையாது. ஓகே, தேங்க்யூ. வித்யா கோபால் வாங்கோ. सर्वोपरीश्वरि विभाति सुधा समुद्रः. नमस्कारं. सर्वोपरि विभाति सुधा समुद्रः. சமுத்திர ஹைஃபன் போட்டு நெக்ஸ்ட் லைன்ல இஸ் இருக்கும். சோ அந்த இஸ் அடிச்சுட்டு மேல அந்த சமுத்திரஹ பக்கத்துல விசர்க்கம் போட்டுருங்க. तन्मध्यतः परिवृते विविधैः सुदुर्गैः. तन्मध्यतः परिवृते विविधैः सुदुर्गैः. छत्रायिते त्रिजगतां भवति मणिद्वीप. मम्मी அந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன தேர்ட் லைன்ல? छत्रायिते. छत्रायिते त्रिजगतां भवति मणिद्वीः. மணித்வீஹி இல்ல, அது மணித்வி பாக்கியேன்னு இருக்கு இல்லையா, அது மணித்வீப அப்படின்னு பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைன்ல ஆக்கியேன்னு ஆரம்பிச்சுக்கலாம். அதை பிரிச்சுன்றலாம். சோ ஒரு லைன் நம்மளுக்கு பிரேக் பண்ணும்போது அந்த மாதிரி பிரேக் பண்ணிக்கணும். மணித்வீப ஆக்கியே. சரியா? சோ ப போட்டுருக்கோம் தேர்ட் லைன் எண்ட்ல. ஃபோர்த் லைன்ல அந்த பாவை அடிச்சுட்டு ஆன்னு போட்டுக்கோங்க. छत्रायिते त्रिजगतां भवति मणिद्वीप आख्ये शिवे निजपदे हसिताननास्ते. छात्रायिते त्रिजगतां छात्रा இல்ல, छत्रा. छत्रायिते त्रिजगतां भवति मणिद्वीप आख्ये शिवे निजपदे हसिताननास्ते. सर्वोपरीश्वरि विभाति सुधा समुद्रः तन्मध्यतः परिवृते विविधैः सुदुर्गैः. छत्रायिते त्रिजगतां भवति मणिद्वीप आख्ये शिवे निजपदे हसिताननास्ते. सर्वोपरीश्वरि विभाति सुधा समुद्रः तन्मध्यतः परिवृते विविधैः सुदुर्गैः. छत्रायिते त्रिजगतां भवति मणिद्वीप आख्ये शिवे निजपदे हसिताननास्ते. Beautiful. Next one. Banu Mohan mami vango. यस्ते पुमानभिददाति महत्त्वमुच्चैः. नमस्कारं गुरुजी. ते पुमानभिददाति महत्त्वमुच्चैः. இது பிரிச்சுக்கிறது வந்து यस्ते पुमानभिददाति महत्त्वमुच्चैः. முச்சைஹி கடைசியில விசர்க்கம் போடுங்க. நெக்ஸ்ட் லைன்ல அந்த இர அடிச்சுடுங்க. यो नाम गायति शृणोति च ते विलज्जः. यो नाम गायति शृणोति च ते विलज्जः. यस्ते पुमानभिददाति महत्त्वमुच्चैः यो नाम गायति शृणोति च ते विलज्जः. यस्ते पुमानभिददाति महत्त्वमुच्चैः यो नाम गायति शृणोति च ते विलज्जः.
यश्चातनोति भृशमात्मनिवेदनं ते यश्चादनोति भृशमात्मनिवेदनं ते सस्वान्यघानि विधुनोति यथा तमोर्कः சஸ்வான்ய அப்படி சொல்லணும் இல்லையா? सस्वान्यघानि சஸ்வான்யகானி விதுனோதி யதா தமோர்கஹ. இல்ல சொல்றீங்களா? यस्ते पुमानभिददाति महत्त्वमुच्चैः यो नाम गायति शृणोति च देवि लज्जः यश्चादनोति भृशमात्म அத சொல்லக்கூடாது. यश्चातनोति तत. yes ma'am. यश्चातनोति भृशमात्मनिवेदनं ते सस्वान्यगानि विदुनोति यथान्तमूर्खः ते पुमानभिददाति महत्त्वमुच्चैः यो नाम गायति शृणोति च ते विलज्जः यश्चातनोति भृशमात्मनिवेदनं ते सस्वान्यगानि विदुनोति यथा तमूर्खः. Very good. Okay va? Last one போலாம். 10th one Sudha Ashok Wango. Tvam nirgunancha sagunancha puman virakto त्वां निर्गुणां च सगुणां च पुमान् विरक्तो जानति किञ्चिदपि नो विषयेषु सक्तः जानाति किञ्चिदपि नो विषयेषु सक्तः ज्ञेया भव त्वमिह मे भवतापहन्त्रीम् ज्ञेया भव त्वमिह मे भवतापहन्त्रीम्. So bhavatapa தனியா வச்சுக்கோங்க, ஹந்த்ரீம் தனியா வச்சுக்கோங்க. பக்திம் ததஸ்வவரதே பரிபாஹி மாம் த்வம். भक्तिं तदस्ववरदे परिपाहि मां त्वम्. பக்திம் ததஸ்வ தா அப்படின்னு கேக்குறாரு. तदस्व ததல தத ரெண்டுமே தத. ஓகே ஓகே ஓகே. भक्तिं ददस्ववरदे परिपाहि मां त्वम्. இல்ல சொல்றீங்களா? சொல்றேன். त्वां निर्गुणां च सगुणां च पुमान् विरक्तो जानाति किञ्चिदपि नो विषयेषु सक्तः ज्ञेया भवत्वमिह मे भवतापहन्त्री भक्तिं ददस्व वरदे परिपाहि मां त्वम्. Good. One more time. निर्गुणां च सगुणां च पुमान् विरक्तो ज्ञानाति किञ्चिदपि नो विषयेषु जानाति किञ्चिदपि नो विषयेषु सक्तः. करेक्ट मम्मी? Yes. ज्ञेयभवत्वमिह मे भवतापहन्त्री भक्तिं ददस्व वरदे परिपाहि मां त्वम्. So the second line is janati, third line is ज्ञेया. ज्ञेया. Okay. Okay mami. ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா வருது பாவம். Thank you mami. Okay. Okay va? So that comes to end of இது. So ஒவ்வொரு இதுவும் முடிக்கும் பொழுது ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா அப்படின்னு சொல்லி முடிப்போம் ஒரு தசகம் முடிக்கும் பொழுது. அதே மாதிரி ஒவ்வொரு தசகம் ஆரம்பிக்கும் போதும் சர்வமங்கள மாங்கல்யே சொல்லி ஆரம்பிப்போம். ஓகேவா? அது சொல்ல மறந்துட்டேன், இப்ப சொல்றேன். ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓகே, திஸ் பீயிங் த ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த 10 இப்போ நான் சொல்றேன், கூடவே மியூட்ல நீங்களும் சொல்லிண்டே வாங்கோ. அடுத்த கிளாஸ்ல இருந்து உங்களையே யாரோ ஒருத்தர கூப்பிட்டு 5 சொல்ல சொல்லுவேன். ராம் ராம் மாமி. இந்த 8th ஒன்ல வந்து இந்த செகண்ட் லைன்ல மட்டும் நிறைய விசர்க்கம் கொடுத்திருக்கேன். அதை மட்டும் ஒரு தடவை கொஞ்சம் இது பண்ணுங்களேன். ஜகதாம்
பவதி மணித்வீப. அது வரைக்கும் எங்கேயுமே அங்க விசர்க்கம் இல்லையே. Eighth ஸ்லோகம். செகண்ட் லைன். Eighth ஸ்லோகம். ஓ, சர்வம் மத்யத, okay. சுதா சமுத்திரஹ தன் மத்தியத்தஹன்னு இருக்கு இல்லையா, அது வந்து பாவோட சேரும்போது ஒரு எஃப் போட்டு ஜாயின் பண்ணணும். தன் மத்தியத பரிவிருத்தே. சரி. ஓகேவா? சோ அது வந்து ஒரு எஃப் போட்டு, அது மாதிரி விவிதை சுதுர்கைஹி அங்க வந்து ஒரு எஸ் போட்டு ஜாயின் பண்ணணும். அங்கெல்லாம் ஹீலாம் சொல்லவே வேண்டாம். ஜாயின் க்ஷ வரும்போது மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியாது, பாக்கி எல்லாத்துக்குமே ஜாயின் இருக்கும். ஓகே மாமி. ஓகே மாமி. ஓகே. சோ 1 to 10 இப்ப நான் சொல்லி காமிக்கிறேன். கூடவே மியூட்ல எல்லாரும் அவாவா சொல்லிக்கோங்க. யஸ்மின் நிதம் யத இதம் யதிதம் யதஸ்மாத் உத்தீர்ண ரூபம் அபிபஷ்யதி யத் சமஸ்தம் நோ த்ருஷ்யதே ச வசசா மனசஸ்ச தூரே யத் பாதி சாதி மஹசே பிரணமாமி தஸ்மை. न स्त्री पुमान सुरदैत्य नरादयो न क्लीबं न भूतमपि कर्म गुणादयश्च भूमं त्वमेव सदनाद्य विकार्यनन्तं सर्वं त्वया जगदिदं विततं विभाति. रूपं न तेऽपि बहुरूपभृदात्त शक्तिः नाट्यं तनोषि नटवत् खलु विश्वरङ्गे वर्षाणि ते सरसनाट्यकला विलीना भक्ता अहो सहृदयाः क्षणवन्नयन्ति. रूपानुसारि खलु नाम ततो बुधैस्त्वं देवीति देव इति चासि निगद्यमाना. देव्यां त्वयीर्यस उमा कमलाथ वाग्वा देवेति षण्मुख उमापतिरच्युतो वा. त्वं ब्रह्म शक्तिरपि धातृरमेश रुद्रैः ब्रह्माण्ड सर्ग परिपालन संहृतिश्च राज्ञीव कारयसि शुभ्रो निजाज्ञयैव भक्तेष्वनन्य शरणेषु कृपावती च. माता करोति तनयस्य कृते शुभानि कर्माणि तस्य पतने भृशमेति दुःखं वृद्धौ सुखं च तव कर्म नापि दुःखं त्वं ह्येव कर्म फलदा जगतां विधात्री. सर्वत्र वर्षसि दयामत एव वृष्ट्या सिक्तस्तु बीज इव वृद्धिमुपैति भक्तः दुर्बीजवत् व्रजति नाशमभक्त एव त्वं निर्घृणान विषमान च लोकमातः. सर्वोपरीश्वरि विभाति सुधा समुद्रः तन्मध्यतः परिवृते विविधैस्तु दुर्गैः छत्रायिते त्रिजगतां भवति मणिद्वीप आख्ये शिवे निजपदे हसिताननास्ते. यस्ते पुमान विदधाति महत्त्वमुच्चैः यो नाम गायति शृणोति च ते विलज्जः. यश्चातनोति भृशमात्मनिवेदनं ते तस्वान्यघानि विधुनोति यथा तमोर्कः. त्वां निर्गुणाञ्च सगुणाञ्च पुमान् विरक्तः जानाति किञ्चिदपि नो विषयेषु सक्तः. ज्ञेया भवत्वमिह मे भवतापहन्त्रीं भक्तिं ददस्व वरते परिपाहि मां त्वम्. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓகேவா? இந்த 10th ஸ்லோகத்துல புமான் விரக்தகா விரக்தோவா மாமி? அது என்ன சொல்லலாம், பிரிச்சு சொல்லும்போது விரக்தகன்னு சொல்லலாம். ஓகே மாமி. தக போட்டுக்கோங்க. ஓகே, ஓகேவா? ஓகே மாமி. ஓம் யதக்ஷரபதப்ரஷ்டம் மாத்ராஹீனம் து யத் பவேத் தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவி நாராயணி நமோஸ்துதே.
विसर्गबिन्दु मात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व परमेश्वरी अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष जगदीश्वरी सर्वं श्री जगदम्बार्पणमस्तु நமஸ்காரம். doubt